எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டில் எல்லோரும் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிகிட்ருக்கீங்களா? மெசேஜ் வரும் அப்படின்னு. அவங்க பேர் வராதா? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அவங்கள நினைக்கிறாங்களா? சந்தோஷமாக இருக்காங்களா? என்னை பற்றி கவலையே இல்லையா? அப்படின்னு 1000 கேள்வி உங்கள் மண்டையை குடஞ்சிட்ருக்கா. ஆனால் அதே சமயம் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் மெசேஜ் பண்ண கூட அவங்களுக்கு தகுதி இல்லையா? நீங்கள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க உங்ககிட்டேருந்து ஒரு மிஸ்டேக்காக தெரியாதனமாவது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட மாட்டாளா, குரூப் மெசேஜ்லேயாவது ஒன்று தட்டி விட மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம் இல்லையா? நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு, உங்களோட நியூ இயரில் இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாற்றங்களை அவங்க கொண்டு வர விரும்புகிறாங்க, என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்க இந்த நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்களோட ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் நான் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், அவங்களும் உங்களுக்கு சொல்கிறாங்க. யூ மே நாட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை சர்டன் திங்ஸ் ஹேப்பன், ஹவவர் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹையர் பர்பஸ் டு த ஈவெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். த்ரூ டர்மாயில் எ பிளெஸ்ஸிங் வில் சூன் பி ரிவீல்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் காதல் வாழ்க்கை வந்து ரொம்ப வழி நினைஞ்சது சாபம் மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு மெசேஜ் இல்லை, என் மேலே அக்கறை இல்லை, எல்லாரும் ஒரே சந்தோஷமாக இருக்குது, நான் மட்டும் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கம்பேரிசனில் இருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும், உங்கள் வலிக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் அதான் சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன், மெசேஜ் அனுப்பாமல் இருக்கேன் அப்படின்னா, டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன். எதையுமே வந்து உடனே கன்க்ளூஷனுக்கு போயிட வேண்டாம். உங்கள் மேலே காதல் இல்லை, அதனால தான் பேசலை அப்படின்னு அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தனிமையில் அவங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் எல்லாம் நடந்தது, அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மொமெண்ட். பிரபஞ்சமும் அதுதான் சொல்கிறாங்க. உங்கள் ஒருத்தங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஒரு நியூ இயரில் வந்து விஷ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் ஆகிடாது. இட்ஸ் லைக் அவங்களோட சோல் உங்கள் கூடயே தான் இருக்கும். அதனால் ஃபிசிக்கலாக ஒரு விஷ் வரல அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், புது ஆரம்பத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க. இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்களோட கவலையை தவிர, இப்போ உங்ககிட்ட பேசலை, இந்த ஒரு சின்ன மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஓவரால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு புது ஆரம்பத்துக்கு போகணும். எ நியூ அட்வென்ச்சர் அவைட்ஸ், எம்ப்ரேஸ் இட் அண்ட் லிவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. ஒரு அழகான காதல் வாழ்க்கை, ட்ரீம் கம் ட்ரூ தான் உங்கள் காதல் அவங்களுக்கு. ஸோ இந்த காதலை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும். இட்ஸ் லைக் அந்த கனவு நனவாகும்போது நம்ம எவ்வளோ அது வந்து ஒரு ஏகாந்தமாக இருக்கும், நம்ம அதை ரியல் லைஃப்பில் அனுபவிக்கும் போது. ஸோ அதை ரொம்ப ஸ்லோவாக அனுபவிக்கணும், ரஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள், அவங்க பண்ண தப்பு, எங்கே சொதப்பிச்ச இந்த காதல், எதனால் பேசாமல் இருக்காங்க, அவங்க ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு நடந்துட்டுருக்க ஈகோ ஸ்ட்ரகிள். நம்ம அதையும் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த பர்சன் எதாவது சொதப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதில் என்ன இங்கே கம்ஃபர்ட் ஜோன் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது தெரியாதனமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அசைவனான அப்படியே கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இங்கே பாருங்கள், பாட்டம் டெக் எனர்ஜியில் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் அவங்க எனர்ஜியை செக் பண்ணிவிடுவோம், என்ன எனர்ஜியில் இருக்காங்க. வா தனிமையில் இருக்காங்க. சன் ஆஃப் ஸ்டாப்ஸ். வெரி வெரி அட்ராக்டிவ் காதல் இது. உங்கள் மேலே வந்து ஒரு பேஷனேட் லவ் இருக்குது இந்த பர்சன். இட்ஸ் லைக் உங்கள் பேரை சொன்னாவே அவங்களுக்கு அங்கே மனசுக்குள்ளே பாட்டு பாடும். 7 ஆஃப் காயின்ஸ் பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தனிமையில் தான் இருக்காங்க இந்த பர்சன். யாரோடையும் இல்லை, உங்களை மறந்துட்டு வந்து அவங்க சந்தோஷமாகவும் இல்லை. தனிமை, வெறுமை, எங்கேயோ வந்து தூரமாக போய் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாரோடையும் இருக்க பிடிக்கல, உங்ககிட்ட வர்றதுக்கான சரியான தருணம் இது இல்லை. மேபி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த தனிமை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தனிமையில் உங்களோட நினைவுகள் மட்டும்தான் இருக்கும், எந்த தொல்லையும் இல்லை. வீட்டில் நடிக்க தேவையில்லை, சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடிக்க தேவையில்லை. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விட்டுருங்கடா சாமி, நான் கொஞ்சம் நேரம் ட்ரீம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க தனிமையை நாடி போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க நினைவு வந்தாலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒதுங்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும். அவங்களோட கொண்டாட்டம்லாம் இப்போ இல்லை. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து ரொம்ப பப்ளி பார்ட்டி பர்சன் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக இப்போ வந்து அப்படியே அப்சைட் டவுனில் இருக்குது அவங்க வாழ்க்கை. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னா இல்லை, அவங்க சந்தோஷமே தடப்பட்டு போச்சு. ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இருந்தபோது அவங்க நித்தம் கொண்டாட்டம் தான் அவங்க வாழ்க்கை. எதுக்கு எழுதாலும் சிரிப்பு தான், சந்தோஷம் தான், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக ஃப்ரீ ஸ்பிரிட்டாக சுற்றிட்டு இருந்தவங்க
இப்போது நீங்கள் இல்லை, ஏன்னா இது பிளாக்கேஜ் எனர்ஜி. நீங்கள் போகும்போது அவங்களோட சந்தோஷத்தையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டீங்க. மிச்சம் இருக்கிறது 4 of Cups தான். நீங்கள் 6 of Cups பாஸ்ட் லவ் இல்லைனா வந்து யூஆர் ஸோ க்ளோஸ் டு தெம். அவங்க இதயத்தோட ரொம்ப ரொம்ப ஆழமான கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறது, ஹையர் செல்ஃப், அவங்களோட 3D செல்ஃப், எல்லாத்துக்கும் நீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் 2 of Cups. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது கடைசி வரைக்கும். உங்களோட இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். இந்த பிரிவு தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காதலோட அருமையே புரிய வச்சுட்ருக்கு. இந்த தருணத்தில் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுதா? ஏதோ ஒரு ஆள் மனசில் ஒரு சின்ன வலி, இல்லைனா ஓ மை காட் ஆமாம் அப்படின்ற மாதிரி, இல்லை அந்த பர்சன் ரொம்ப சோகமாக இருக்கிறது நீங்களே ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்துருக்கலாம். மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் உங்கள் மனசில் இப்போ போச்சா, இன்றைக்கி இந்த நிமிஷம் அவங்க உங்களை நினச்சிட்ருக்காங்க. அந்த ஸ்பார்க் உங்களுக்கு ஆமாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு சிக்னல் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் உங்கள் பர்சன் கிட்ட இருந்தோம். சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தருணத்தில் உங்கள் காதல் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன வார்த்தையை சொல்லுவீங்க? மன்னிச்சிடுவீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்களோட மன்னிச்சிடுவேன் அப்படின்னா அதவே கமெண்ட்டாக போடுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த எனர்ஜியை வந்து எம்பாடி பண்ணுங்கள். அதாவது அதை உள்வாங்குங்க. இல்லை நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள். அது வந்து அந்த மாஸ்குலின் கிட்ட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அவங்க தவிக்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 4 of Cups பார்த்தோன்னே எனக்கு அவங்களோட தவிப்பு புரிஞ்சிச்சிங்க. பாருங்கள், பாலைவனம் தான் நீங்கள் இருந்தபோது அப்படியே 10 of Cups ஒரே சந்தோஷம். இங்கே வந்துங்க, அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே போகிறதில்ல, சாப்பிட பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் ஓ கசக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அங்கே உள்ள சந்தோஷம் இல்லை, வெளியில் எங்கேருந்து போய் சந்தோஷம் வரும்? ஸோ இதுதான் வந்து அவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இதை தெரியக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். அவங்களுக்கு இவ்வளோ தூரம் அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. அவங்கக்கிட்டேருந்து டைம் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்காதீங்க. நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த டைம்லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடைசி வரைக்கும். வந்து பிரியாத ஒரு காதல், என்றைக்குமே நிலச்சிருக்க ஒரு காதல், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சில தடைகள், இந்த மாதிரி வந்து ஒரு பெயின் வந்து நீங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து ஷேப் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றாயிட்டு திரும்ப சண்டை போட்டு நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது. இப்போ இந்த பிரிவு உங்கள் 2 பேர்த்தோட அருமையும் உங்களுக்கு புரிய வைக்குது. ஸோ இந்த பர்சன் மனசுக்குள்ளே இப்போ போகலாம். அவங்களோட பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஐ விஷ் ஐ குட் டர்ன் பேக் டைம் அண்ட் மேக் திங்ஸ் ரைட். அவங்களோட மனசில் இப்போ வெறும் வலி மட்டும்தான் இருக்குது. அதான் ரிஃப்ளெக்ஷன். அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது, நான் இதை சொதப்பிருக்கக்கூடாது, இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்காது. எஸ்பெஷலி இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் தெரியாமையாவது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட மாட்டிங்களா இன்றைக்கி? ஏன்னா யூஸ்வலாக மேபி நீங்கள் நியூ இயர் விஷ் பண்ணுற ஆள் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி உங்ககிட்ட இந்த மெசேஜ் வரல. அந்த மனுஷன் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு இங்கே வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், எங்கேயோ இருக்காங்க. யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு அதில் சொரத்தே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இந்த மெசேஜ் வரல. அட்லீஸ்ட் தெரியாமையாவது ஒரு மிஸ்டேக்கால் கொடுத்து தொலைக்க மாட்டாளா இன்றைக்கி? அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இம்மீடியட்டாக. ஸோ இன்றைக்கி நியூ இயர் முடிஞ்சு போச்சு, கால் பண்ணலை, மேபி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? த சன் போதுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, கவலையே படாதீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த ஒரு சின்ன பிரிவை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெரிய சந்தோஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இட்ஸ் கம்பேரிசன் தான் உங்களோட வலிக்கு காரணம். இன்னும் எல்லோரும் விஷ் பண்ணாங்க, மேபி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிக்கலாம், இன்றைக்கி அவர் எனக்கு அந்த கிஃப்ட் பண்ணார், இந்த கிஃப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அவங்க என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வெல் செட்டில்டு லைஃப். இது நீங்கள் வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்கிறது 10 of Cups எனர்ஜி. இட்ஸ் லைக் இந்த காதலுக்கு வந்து அளவே கிடையாது. இங்கே பாருங்கள் 6 of Pentacles. அவங்க இங்கே பாருங்கள், உங்கள் கிஃப்ட்டுன்னு சொன்னோன்னே கிஃப்ட் வருது. அவங்க உங்களுக்காக நிச்சயமாக கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க, உங்ககிட்ட கொடுக்கல, அவங்க கையில் வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க இட்ஸ் லைக் இங்கே இன்னொரு எனர்ஜியும் இருக்குது. பட் அவங்க வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. நான் உனக்கு தான் கொடுக்க போகிறேன், நான் என் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை, வேறு யார் வந்தாலும் எனக்கு அக்கறையும் கிடையாதுங்கிறாங்க. எனக்கு யாரை பற்றியும் எந்த அக்கறையும் கிடையாது. என்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், பட் நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2 கிஃப்ட் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. இது வந்து அவங்க ரிசீவ் பண்ண கிஃப்டாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்களோட அட்டென்ஷனுக்காக காத்துட்ருக்காங்களா கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. பட் உங்களோட பர்சன்
ரொம்ப ரொம்ப டெடிகேட்டட் லாயல் பர்சன். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாவே முடிஞ்சு போச்சு. அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னா, காலம் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ட்ரஸ்டட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இங்கே பாருங்கள். ஓ மை காட், உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்கா? நீங்கள் தான் மேலே போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு காதலில் காம்படிஷன் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் மேலே வரீங்க. ஓ டோன்ட் வரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு தவிப்பு இருக்குது, என்கிட்ட பேசலை, அவங்க வேறு யாராவது நேசிக்கிறாங்களா அப்படின்னு. நீங்கள் தான் உயரமாக இருக்கீங்க. பெடஸ்டல் உங்களை ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துல வச்சுருக்காங்க. பேஜ் ஆஃப் சோல்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் ஏன் பேசலை, அவங்க வாழ்க்கையில் யார் யார் இருக்கா, என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. இந்த பர்சனுக்கு உங்களை ஏமாத்துகிற இன்டென்ஷனோ இல்லை உங்களுக்கு வலியை உண்டு பண்ணுற இன்டென்ஷனோ நிச்சயமே கிடையாது. உங்களுக்கு வலி உண்டு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் வலிக்க போகிறது. ஏன்னா அவங்க தான் இங்கே தவிச்சிட்ருக்காங்க. சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாராவது அவங்க அட்டென்ஷனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு உரைக்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஓ ஏதோ ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு. அந்த அளவில் தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கே தவிர நீங்கள் சுத்தமாக இந்த பர்சனை அடித்து சாச்சிட்டிங்க. ஸோ நான் ஷஃபிள் பண்ணும்போது ரெண்டு கார்டு வந்துச்சு. ரெண்டுலேயுமே நான் ஒரு கார்டு எடுக்கிற ஐடியாலாம் தான் பண்ணேன். பட் நிறைய பேர் பார்க்கனால 3 கார்டு இருக்குது. வா, ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இன்றைக்கி. ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹார்ட். நீங்கள் அவங்க இதயத்தை திரும்ப கண்டிப்பாக வருவாங்க. கொஞ்சம் இதயத்தில் வலி இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். நிச்சயமாக அவங்க வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க அவங்க இதயத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்னு. வேறு யார்கிட்டையும் அந்த இதயத்தை கொடுக்கறதுக்கு, அதுதான் இதயம்தான் கிஃப்ட்டே. போதுமா உங்களுக்கு? நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் கிஃப்ட் எதிர்பார்த்துருங்க. அவங்க சொன்னீங்க என் மனசையே பிச்சு உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன், நீ தான் அதை வச்சு பாதுகாக்க போகிற. இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சலனப்படாத அப்படின்றாங்க. ரொம்ப மெச்சூர்ட் பர்சன். மேபி ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். மேபி பாஸ்ட்டில் நீங்கள் இந்த பர்சனோட நோ கமிட்மெண்ட் இல்லைனா வந்து ரொம்ப பிளேயர் எனர்ஜியில் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது சன் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் எனர்ஜி. ஸோ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அந்த மாதிரி ஏதாவது நான் கமிட்டல் எனர்ஜியில் இருந்திருந்தாங்க. அதாவது கல்யாணம் பண்ண போகிறோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, பட்டு ஃப்ளர்ட் பண்ணுறது, அதோடு நிறுத்திக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுருந்தாங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த பிரிவு அவங்கள அடித்து சாச்சிருச்சு. இனிமேல் தேவதையே நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு காலில் வந்து விழ போகிறாங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட். என்னது இது? இந்த மெசேஜை படிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, I have loved you since the very first day I laid my eyes on you. இது வந்து ஆக்சுவலாக உங்கள் பர்சன் வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்க, இதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு. நானும் அந்த கார்டை 2 தடவை எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இருக்க காதல் வந்து உங்களை பார்த்த முதல் தருணத்துலேருந்தே இருக்குது. அது மாறவே இல்லை. அந்த காதல் வந்து எங்கேயுமே போகலை, யாராலையும் அந்த காதலை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ டோன்ட் வரி அப்படின்றாங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மீ, ஐம் ஆன் மை வே. அதான் அவங்க சொல்கிறதும். கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளுக்கெல்லாம் வந்து மனசை உடைஞ்சு போகாத. ஏன்னா நான் வர்றது வந்து பெரிய பிளானோட. ஸ்டே பாசிட்டிவ். ரொம்ப பொறுமையாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரபஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து சன் கார்டு வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து எதுக்குமே உங்கள் வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, தாலி கட்ட போகிறாங்கன்னா கூட கவலையே படாதீங்க. அப்படியே தாலியை கீழே போட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் இங்கே ப்ரைஸ். ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் தான் இங்கே. ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அப்போ தான் வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிக்க முடியும். துரத்தாதீங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அவங்கக்கிட்ட இந்த மெசேஜ் வரட்டும், மன்னிப்பு வரட்டும், மன்னிப்பு கேட்க அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஸோ லெட் தம் டூ த ஒர்க். அவங்க வேலையை அவங்க பண்ண விடுங்க. பாயாதீங்க, சோகட்டியூன் போடாதீங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த நியூ இயர் அன்னைக்கு எல்லா சந்தோஷமும் உங்களை படிப்படியாக வந்து அடையும். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.